இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போறோம்னா பத்மபூஷன் கேப்டன் ஒரு சகாப்தம் அப்படின்னு தலைப்பை வச்சு கேப்டன் அவர்கள் நடித்த ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படங்களை பற்றி நம்மளுடைய சேனலில் இது வரைக்கும் நிறைய காணொலியை வெளியிட்டு இருந்தோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தந்தை மகன் இரு வித்தியாசமான வேடங்களில் கேப்டன் அவர்கள் நடித்து 1998 வெளியான வீரவஞ்சமன் படத்தை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தோட மையக்கூறு பார்த்தீங்கன்னா தன்னுடைய தங்கச்சியை படிக்க வச்சு கலெக்டர் ஆக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய அண்ணனோட லட்சியம். இந்த கதாபாத்திரத்தை தான் பார்த்தீங்கன்னா கேப்டன் அவர்கள் நடிச்சிருப்பார். அவருடைய பேர் பார்த்தீங்கன்னா துரப்பாண்டி. அதாவது அவர் தங்கச்சியை எப்படியாவது பணத்தை சேர்த்து வச்சு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அவங்களுடைய தங்கச்சியை படிக்க வச்சு கலெக்டர் ஆக்கணும் அப்படிங்கிறது தான் இவருடைய நோக்கம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இவர் சின்ன சின்ன மரங்கள்லாம் வெட்டுவார். இதுதான் அவருடைய வேலையும். இந்த படத்தில் ராதாரவி அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு எம்எல்ஏ சந்தன மரத்தை ஃபஸ்ட் டைம் இவர் வெட்டுவார். சந்தன மரத்தை வெட்டுறதை சட்டப்படி குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் சொல்லுவார். அது மற்றவங்க வெட்டினாதான் தப்பு, நான் எம்எல்ஏ நான் சொல்கிறேன்ல வெட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் ஒரு மரத்தை இந்த படத்தில் வெட்டுவார். 100 ரூபா கொடுப்பாரு. இந்த படத்தில் ராதாரவி 100 ரூபா கொடுத்தவனே இவர் இதே மாதிரி கணக்கு போட்டுகிட்டே இருப்பார். ஒரு மரத்துக்கே 100 ரூபா வருது, இந்த மாதிரி அதிக மரம் வெட்டினா எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கணக்கு பண்ணுவார் இந்த படத்தில். முக்கியமாக இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கேப்டன் அவரோட கதாபாத்திரம் இவர் படிக்காதவர் தான். இந்த படத்தில் அப்பாவித்தனமான இந்த கதாபாத்திரத்தை பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பான முறையில் கேப்டன் அவர் நடிச்சிருப்பார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே அவருடைய கதாபாத்திரம் அப்பாவியாக தான் கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தில் அப்பாவித்தனத்தை பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ராதாரவி அவர்கள் பயன்படுத்துகிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மரத்தை வெட்டுவார், சந்தன மரத்தை. இதில் காசை ராதாரவி கொடுத்துக்கிட்டே இருப்பார். அவர் தங்கச்சிக்கு தேவையான என்னென்ன தேவையோ அதெல்லாம் செய்வார். ஆனால் சந்தன மரம் கடத்துறதெல்லாம் இவர் பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா நோட்லேயும் பதிவு பண்ணுறது இவருடைய பேரை தான் பதிவு பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் கேப்டன் அவர்களுக்கும் குஷ்பு அவர்களுக்கும் கல்யாணம் நடக்கும். இந்த படத்தில் கல்யாணம் நடக்கும்போது பொன்னம்பலம் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இவரை சந்தன மரம் கேஸ் விஷயமா விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ராதாரை உடனே ஒரு சும்மா விளையாட்டுத்தனமா உன்னை ஏதோ இந்த சந்தன மர கடத்தல விஷயமா விசாரிக்கணுமாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி வச்சுப்பாங்க. முதலாளி எனக்கு ஒன்றும் தெரியாது இதை பற்றி அப்படின்னு ஒரு அப்பாவைத்தனமும் சொல்கிற மாதிரி இந்த படத்தில் வச்சுருப்பாங்க. பொன்னம்பலம் சட்டையை பிடிச்சி இழுத்துன்னு போகிற மாதிரி தான் இந்த படத்தில் வச்சுருப்பாங்க. அதாவது இந்த படத்தில் செய்யாத குற்றத்துக்காக இவரை இந்த படத்தில் அரெஸ்ட் பண்ணுவாங்க. மெயின் பார்த்தீங்கன்னா சந்தன மரம் கடத்துறதே இவர் தான். ஆனால் இவரோட அப்பாவித்தனத்தை பயன்படுத்தி இவரை இந்த திரைப்படத்தில் செய்யாத குற்றத்துக்கு மாட்டி விட்டுறாங்க. இவர் இந்த படத்தில் தண்டனை அனுபவிக்கிற மாதிரி தான் இந்த படத்தில் வச்சாங்க. இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவருடைய தங்கச்சியை விசாரிக்கிறதுக்காக கூட்டு போகிற மாதிரி ஒரு சீன் வரும். இந்த படத்தில் பொன்னம்பலம் பார்த்தீங்கன்னா தங்கச்சியை விசாரிக்கிறதுக்காக கூப்பிட்டு போயிட்டு அவருடைய தங்கச்சியை பாலியல் வன்கொடுமை பண்ணுற மாதிரி தான் இந்த படத்தில் ஒரு காட்சி வச்சுருப்பாங்க. இதற்கு பிறகு தான் சாதுபாய் இவர் அவர் தங்கச்சிக்காக தான் இவ்வளவும் பண்ணார், என் தங்கச்சியை இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி கொதிச்சு எழுற மாதிரி தான் இந்த படத்தில் வச்சாங்க. கேப்டன் அவரோட கதாபாத்திரமே அப்போ தான் அவருடைய வீரமே வெளிப்படுற மாதிரி தான் இந்த படத்தில் இருக்கும். போலீஸ் ஸ்டேஷனை அடித்து உடைக்கிற மாதிரி தான் இந்த படத்தில் ஒரு காட்சி வச்சுருந்தாங்க. பொன்னம்பலத்தை இந்த படத்தில் பழி வாங்குற மாதிரி தான் இந்த படத்தில் வச்சுருப்பாங்க. இதற்கு முன்னாடி ஒரு காட்சி வச்சுருப்பாங்க. இந்த படத்தில் இவர் செய்யாத குற்றத்துக்காக தண்டனை அனுப்பிப்பார். ஜெயிலையும் இவனை குலஸ் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாட்டில் விஷயம் வச்சு இந்த துரப்பாண்டி அங்கேயே முடிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதாரவி சொல்கிற மாதிரி ஒரு காட்சி வரும். துரப்பாண்டி பார்த்தீங்கன்னா அவருடைய தங்கச்சியோட பாலியல் வன்கொடுமை பொன்னம்பலம் தான் இதுக்கு காரணமாக இருப்பார். இவரை பழி வாங்குறாம தான் இந்த படத்தில் வச்சுருப்பாங்க. இதற்கு பிறகு சாதுவா இவர் சந்தன மரத்தை அந்த ஊர் மக்களுக்காக வெட்டுற மாதிரி தான் இந்த படத்தோட கதையை கொண்டு போயிருந்தாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா படத்தோட ஒட்டுமொத்த கதை. ஏன்னா இந்த படத்தை நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த படத்தோட முழு கதையெல்லாம் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. கேப்டன் அவர்கள் நடித்த திரைப்படம்
இந்த படமும் வந்து கேப்டன் அவரோட சினிமா கேரியரில் ஒரு முக்கியமான ஒரு திரைப்படம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மலையூர் மம்முட்டியால் எப்படி வந்து அந்த ஊரில் வந்து யாருமே வந்து இவரை காட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா துரைப்பாண்டியை வந்து யாருமே காட்டி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவரால் தான் அந்த ஊரே வந்து வாழ்ந்துட்டு இருக்கும். இந்த படத்தில் அவர் சந்தன மரம் வெட்டுவார், அந்த ஊரை வந்து எப்படி காப்பாற்றுறாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. துரைப்பாண்டியை வந்து யாருமே வந்து காட்டி கொடுக்க மாட்டாங்க. இந்த படத்தில் புஷ்பா அவருடைய அப்பா அவரை வந்து இந்த படத்தில் வந்து அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. அதாவது கேப்டன் அவரோட மாமனார் இந்த படத்தில். அவரை வச்சு இந்த படத்தில் துரைப்பாண்டியை வந்து பிடிச்சிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய கதாபாத்திரம் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான கதாபாத்திரம். என்னை வச்சு என் மருமகனை பிடிக்கணும்னு நினைக்கிறீங்களா, அது எப்படி நடக்குது நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் வந்து அவர் அங்கேயே வந்து சூசைட் பண்ணிக்கிற மாதிரி தான் ஒரு காட்சியை இந்த படத்தில் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வந்து ரொம்பவே வந்து சென்டிமெண்ட்டான சீனாக தான் இந்த படத்தில் இருந்திருக்கும். இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் வந்து துரைப்பாண்டி பேரை சொன்னாவே போலீஸ் டிபார்ட்மெண்ட். இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா துரைப்பாண்டி அப்படின்னு சொன்னாவே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவும் சரி எல்லாருக்கும் வந்து ஒரு தனி பயத்தை வந்து இந்த படத்தோட கதாநாயகன் துரைப்பாண்டி கேப்டன் அவர்களை ஏற்படுத்தாமல் தான் இந்த படத்தோட கதையை வச்சுருப்பாங்க. கேப்டன் அவரோட நடிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாப்பில் வந்து அப்பாவே நடிச்சிருப்பார். செகண்ட் ஹாப்பில் வந்து வயதானத்துக்கு அப்புறம் வயதான தோற்றத்தில் ஒரு தோட்டத்தில் நடிச்சிருப்பார். வாய்ஸ் எல்லாம் வந்து பேஸ் வாய்ஸ் எல்லாம் பேசியிருப்பார். துரைப்பாண்டி நான் தான், துரைப்பாண்டி தெரியுமா அப்படின்னு கேட்பார் இந்த படத்தில். அதாவது பேஸ் வாய்ஸ் தான் பேசியிருப்பார். கேப்டன் அவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கதாபாத்திரம் கொடுத்தாலும் ரொம்ப ஒரு வித்தியாசமான நடிக்கிற ஒரு நடிகர். இந்த படத்துலேயே வந்து அப்படி தான் நடிச்சிருப்பார். ஃபஸ்ட்டெல்லாம் அப்பாவே இருக்கிற இவர் செகண்ட் ஹாப்பில் வந்து ஆக்ஷன் காட்சி காட்டுவாங்க. வயதானத்துக்கு அப்புறம் ஒரு தோற்றத்தில் இந்த படத்தில் ரொம்ப ஒரு வித்தியாசமான முறையில் நடிச்சிருப்பார். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா குஷ்பு அவர்களும் இந்த படத்தில் இவங்க ரெண்டு பேருமே இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா துரைப்பாண்டி குஷ்பு அவர்களும் அதற்கு பிறகு கல்யாணம் பண்ணுற மாதிரி தான் இந்த படத்தில் வச்சுருப்பாங்க. இவங்களுக்கு பிறக்கிற குழந்தைய பார்த்தீங்கன்னா இவரை மாதிரி வந்து வளர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவராவது வந்து படித்து வந்து நல்லா வளரட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த படத்தில் அவங்க குழந்தை வந்து இறந்துச்சு அப்படின்னு போய் சொல்லிட்டு இந்த படத்தில் இவரோட குழந்தை வந்து இறந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மணிவண்ணன் கிட்ட இவங்களுடைய குழந்தைய ஒப்படைக்கிறாங்க. இவரையாவது வந்து நல்லா படித்து ஒரு நல்ல நிலைமை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட குழந்தைய கொடுக்குறாங்க. இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இவர் இந்த திரைப்படத்தில் மணிவண்ணன் அவர்கள் படிக்க வச்சு போலீஸ் அதிகாரி ஆகிறமா தான் இந்த படத்தில் வச்சாங்க. கேப்டன் அவர்களுக்கு எதிராக தான் இந்த படத்தில் டபுள் ஆக்ஷனில் கேப்டன் அவங்க நடிச்சிருப்பார். தந்தை மகன் இந்த கதாபாத்திரத்தை பார்த்தீங்கன்னா மகனோட கதாபாத்திரம் வந்து போலீஸ் அதிகாரியாக நடிச்சிருப்பார். மணிவண்ணன் அவர்கள் தான் அவருடைய அப்பா, அதாவது வளர்ப்பு அப்பா. ஆனால் வந்து இவருக்கு அது தெரியாது. இந்த படத்தில் மணிவண்ணன் தான் வந்து அப்பா அப்படின்னு இவர் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தில் ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா குஷ்பு அவர்களை ஒரு சீனில் வந்து இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிற மாதிரி தான் இந்த படத்தில் வச்சுருப்பாங்க. ஆனால் குஷ்பு அவர்கள் அப்போயே வந்து தெரிஞ்சுப்பாங்க இது என்னுடைய மகன் தான் அப்படின்னு. இவங்க ரெண்டு பேரோட சென்டிமெண்ட் காட்சி வந்து இந்த படத்தில் ரொம்பவே வந்து பிரமாதமான முறையில் இருந்திருக்கும். அம்மா மகன் சென்டிமெண்ட் காட்சியில் ரொம்ப பிரமாதமான முறையில் இருந்திருக்கும். அதே மாதிரி கேப்டன் அவர்கள் ஒரு காட்சியில் வந்து இவரை சந்தேகப்படுற கேப்டன் அவர்களோட கதாபாத்திரம் இந்த படத்தில் துரைப்பாண்டி கதாபாத்திரத்தை லைட்டாக வந்து கஸ்தூராஜ் கேப்டன் அவரோட கதாபாத்திரத்தை இந்த படத்தில் ஒரு சின்னதாக வந்து அவருடைய பேரையே வந்து கெடுக்கிற மாதிரி, இந்த கதாபாத்திரத்தோட பேரையே வந்து கெடுக்கிற மாதிரி ஒரு காட்சியை இந்த படத்தில் வச்சுருப்பார். டேரக்டர் ஏன் வந்து கஸ்தூரி ராஜா இதை மாதிரி எதுக்காக அவர் பண்ணான்னு தெரியல. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா துரைப்பாண்டி இவரால் தான் வந்து அந்த ஊரில் இருக்க மக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இவர் மேலே வந்து ஒரு தனி மரியாதை வச்சுருப்பாங்க. யாருமே வந்து இவரை வந்து காட்டியே கொடுக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய கதாபாத்திரத்தை பார்த்தீங்கன்னா இயக்குனர் தனுஷாவோட அப்பா பார்த்தீங்கன்னா கஸ்தூரி ராஜா இவர் தான் வந்து இந்த படத்துக்கு கதை, திரைக்கதை, டைரக்ஷன் எல்லாம் இவர் தான் பண்ணியிருப்பார். இந்த படத்தில் இவருடைய கதாபாத்திரத்தில் வந்து சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாரு.
கேப்டன் அவருடைய கதாபாத்திரத்தையே டேமேஜ் பண்ணுற மாதிரி ஒரு காட்சியை இந்த படத்தில் அவர் வச்சுருப்பார். குஷ்பு அவர்களே வந்து இந்த படத்தில் அவருடைய ஒய்ஃபையே சந்தேகப்படுற மாதிரி ஒரு காட்சியை இந்த படத்தில் வச்சுருப்பாங்க. யாருக்குள்ள போய் பார்க்க வந்த, யாரை போய் பார்க்க போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீனில் வந்து இந்த படத்தில் துரப்பாண்டி கேட்குற மாதிரி வச்சுருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செந்தில் அவர் சொல்லுவார் இந்த படத்தில், நம்மளை நம்பி வந்த புள்ள அது, அதை போய் வந்து சந்தேகப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி ஒரு சீனை வச்சாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இவருக்கு தெரியாது அவருடைய மகனை தான் வந்து போய் பார்க்க போகிறாங்க அப்படின்னு. அதற்கு பிறகு தான் அவருடைய மனைவி குஷ்பு அவர்கள் உண்மை சொல்கிற மாதிரி இந்த படத்தில் வந்து வச்சுருப்பாங்க. அதற்கு பிறகு வந்து இவங்க 2 பேரும் சந்திக்கிற மாதிரி ஒரு சீன் வச்சுருந்தாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தந்தை மகன் 2 வித்தியாசமான வேடங்களில் வந்து இந்த படத்துலேயும் கேப்டனோட நடிப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு வித்தியாசமான முறையில் தான் இருந்திருக்கும். 2 வெவ்வேறு கதாபாத்திரங்களை நடிக்கிற மாதிரி தான் இந்த படத்தில் அவர் நடிச்சிருப்பார். ஒரு சீனில் வந்து கேட்பார், என்னை பிடிக்க போகிறேன்னு சொல்கிறியே, என்னை பிடிச்சி என்னையா பண்ண போகிற அப்படின்னு கேட்பார். கோர்ட்டில் நிற்க வைப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அது உன்னால் முடியாதியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் 2 வாய்ஸும் வந்து டிஃப்ரெண்ட்டான முறையில் இந்த படத்தில் ஒரு சீனை வச்சுருப்பான். இந்த வசனம்லாம் பார்த்தீங்கன்னா திரையரங்குகளில் வந்து ரொம்பவே வந்து கைத்தட்டலாக தான் இருந்திருக்கும். இந்த படம் நாங்களாம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக போய் உதயம் திரையரங்குகளில் இந்த படத்தை போய் பார்த்தோம். உதயம் திரையரங்குகள் பார்த்தீங்கன்னா இப்போ இல்லாததை வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ஃபீலிங்ஸாக தான் இருக்குது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில காட்சிகளில் பஞ்சு வசனம்லாம் நிறைய இருக்கும். இயக்குனர் கஸ்தூரி ராஜா அவர்களோட பாணியில் பண்ணாலும் கேப்டன் அவர்கள் பாணிக்கு ஏற்ற மாதிரி நிறைய காட்சிகள் இந்த படத்தில் வச்சுருப்பாங்க. ஏன்னா இது ஒரு பிரமாதமான படம் என்ன கேட்டிங்கன்னா. இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகனை வச்சே வந்து துரப்பாண்டியை பிடிக்க வைக்கணும், அதே மாதிரி துரப்பாண்டியை வந்து பழி வாங்கி ஆகணும் அப்படின்னு இந்த படத்தில் ராதாரவி அவர்கள் நினைக்கிறார். அதாவது தன்னுடைய மகனை வச்சே வந்து துரப்பாண்டியை வந்து எப்படியாவது பிடிச்சாகணும் அப்படின்னு ராதாரவி அவர்கள் இந்த படத்தில் வந்து நினைக்கிறாரு. இது இடையில பார்த்தீங்கன்னா மணிவண்ணன் ரோஜா அவர்களும் கேப்டன் அவர்களும் இந்த படத்தில் போலீஸ் கதாபாத்திரம், இவங்க 2 பேரும் வந்து லவ் பண்ணுற மாதிரி தான் இந்த படத்தில் வச்சுருந்தாங்க. சில காட்சிகள்லாம் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மணிவண்ணன் அவர்கள் ரோஜா அவர்களோட காட்சிகள்லாம் சில காட்சிகள்லாம் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு ஆவரேஜாக தான் இருக்கும். இந்த காட்சிகள்லாம் வச்சிருக்க வேணாமோ அப்படின்னு சொல்லிட்டு தோன்ற மாதிரி தான் இந்த படத்தை பார்க்குற ஆடியன்ஸும் சரி நமக்கும் வந்து அப்படி தான் இருந்தது. ஏன்னா இந்த படத்தில் சில காட்சிகள் வந்து அப்படி தான் இருந்தது. ரோஜா அவர்களோட மணிவண்ணனோட காட்சிலாம் அப்படி தான் இருந்தது என்ன கேட்டிங்கன்னா இந்த படத்தில். இதற்கு பிறகு வந்து இந்த படத்தோட முடிவு, அவருடைய அப்பாவும் அவருடைய அம்மாவும் வந்து இறந்து போகிறாம தான் இந்த படத்தோட முடிவை வச்சுருப்பாங்க. ராதாரவி அவர்களால் இவங்க 2 பேருமே இறந்து போகாம தான் இந்த படத்தோட முடிவு வச்சுருப்பாங்க. இதற்கு பிறகு இந்த படத்தோட முடிவு வந்து இவர் இறந்தவனையே இந்த படத்தை வந்து கொம்புசி படம் மாதிரி இந்த படத்தோட கதையை வந்து முடிக்கல. இவர் இறந்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ஊர் மக்களுக்காக இவர் போலீஸ் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு இவர் வந்து சந்தன மரத்தை வெட்டுறமா தான் இந்த படத்தோட முடிவு வச்சுருந்தாங்க. அவர் வச்சு இந்த தோட்டா எல்லாமே பின்னாடி வச்சுக்கிட்டு அதே ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இந்த படத்தோட கதாநாயகன் துரப்பாண்டியோட மகன் வந்து நடந்து வராமல் தான் இந்த படத்தில் வச்சுருந்தாங்க. இந்த படத்துக்கு இதுதான் சரியான முடிவு அப்படின்னு நினச்சி தான் இயக்குனர் கஸ்தூரி ராஜா அவர்கள் இந்த படத்தோட முடிவை இப்படி தான் வச்சுருந்தார். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா 3 பேர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. முரளிதரன், சுவாமிநாதன், வேணுகோபால், இவங்க 3 பேரும் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துக்கு இசை தேனிசை தென்றல் தேவா. இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா பாடல்கள் வந்து ஓரளவுக்கு கேட்குற மாதிரி இந்த படத்தில் இருந்தது. ஃபஸ்ட்டு பாடல் பார்த்தீங்கன்னா வீரம் விளைஞ்ச மண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வரும். இந்த பாடல் வந்து நம்ம ரசிக்கிறமாக தான் இருக்கும். மற்றபடி பாடல்கள் பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் அந்த லெவலுக்கு சொல்கிற அளவுக்கு இல்லை. பேக்ரவுண்ட் மியூசிக் வேணால் தேனிசை தென்றல் தேவா அவர்கள் இந்த படத்தோட கதைக்கு ஏற்ற மாதிரியே பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து நல்லா பண்ணியிருந்தார். படத்தோட பாடல்கள் ஒன்றும் அந்த லெவலுக்கு நம்ம மனசில் பதிகிற மாதிரி இந்த படத்தில் இல்லை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1998 இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இயக்குனர் கஸ்தூரி ராஜாவை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து பிரமாதமான முறையில் அவருடைய பாணிலையும் சரி கேப்டன் அவரோட பாணிலேயே இந்த படத்தை ரொம்ப ஒரு பிரமாதமான முறையில் பண்ணியிருந்தார். இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் குஷ்பு, ரோஜா, செந்தில், ராதாரவி, பொன்னம்பலம், மறைந்த மிகப்பெரிய இயக்குனரும் நடிகருமான மணிவண்ணன் அவர்கள்,
மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் நடித்த நடிகர்களை எல்லாரையுமே வந்து ரொம்ப ஒரு சிறப்பான முறையில் இயக்குனர் வந்து நடிக்க வச்சிருந்தாரு. இந்த படம் வெற்றி படமா தோல்வி படமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கேப்டனோட சினிமா கேரியர்லேயே ஒரு வெற்றி அடைந்த ஒரு திரைப்படம். இந்த படம் பார்த்தீங்கன்னா எந்த படத்தோட வரிசையில் சேருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்னாடியே வெளியான மலையூர் முண்டியா, கேப்டன் அவர்கள் நடித்த கருமெட்டு கருவாயன், சீவலப்பேர் பாண்டி, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி உருவானாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணத்தை வச்சுருப்பாங்க. இந்த படத்துலையும் அவருடைய தங்கச்சியால் தான் இவர் வந்து ரொம்ப வீரனாக மாறுற மாதிரி இந்த படத்தில் வச்சுருந்தாங்க. ரொம்ப ஒரு பிரமாதமான கதையை இயக்குனர் கஸ்தூரி ராஜா அவர்கள் வித்தியாசமான கேப்டனோட நடிப்பில் ரொம்பவே ஒரு பிரமாதமான திரைப்படம் தான் வீரவஞ்சம். இந்த படத்தை நீங்கள் எல்லாரும் பார்த்துருந்தீங்கன்னா கேப்டனோட நடிப்பும் இந்த படம் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. இப்போது பத்மபூஷன் கேப்டன் ஒரு சகாப்தம் காணொலியில் கேப்டன் அவர்கள் நடித்த வீரவஞ்சம் படத்தை பற்றி நம்ம கொடுத்துருக்கிற இந்த காணொலியை பற்றி நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எல்லாரும் மறக்காமல் பதிவு பண்ணுங்க. நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேஷன் கட்டுறது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.